ஹலோ, நான் உங்க பிரியமானவர். நீங்க மனம் திறந்து கேட்பது என்னோட மனதின் குரல் பாட்காஸ்ட் மெய்யான கேட்டு நிற்க பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு நன்றி. நினைச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது? கல்யாணம் எதை பேஸ் பண்ணி பண்ணா கம்ப்ளீட்டா ஃபீட் கொடுக்கும் அப்படின்னு? இன் சச் கொஸ்டின் பிராக்டிக்கலா, எமோஷனலா, ஏன் வைசராவும் நம்ம நிறைய விஷயங்களை லிஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். லைக் லவ், இன்ட்ரெஸ்ட், பட்டர்ஃப்ளை மூமெண்ட், ரெஸ்பெக்ட், மணி, செக்ஸ், ஏன் பியூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கனெக்ஷனையும் பேஸ் பண்ணி சொல்லுவோம். கரெக்ட் தானே? இந்த மாதிரி நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்போம். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இஃப் சம்திங் மேக்ஸ் யூ ஃபீல் கம்ப்ளீட் அந்த ஃபேக்டர்னால அப்படின்னா, அந்த ஃபேக்டர் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்க அந்த மொமெண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. பட் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குமா? யோசிச்சிருக்கீங்களா? அப்போ அது டெம்பரவரியா மாறவும் வாய்ப்பு இருக்குதானே? சோ அப்போ என்ன தேவை? வாட் இஸ் ரியலி நீடட் அப்படின்னு கேட்டா, தேர் இஸ் a saying. என்னன்னா, மேரேஜ் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிங் அ பெர்ஃபெக்ட் பர்சன், இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் அ பெர்ஃபெக்ட் பாண்ட் ஈவன் வித் இம்பெர்ஃபெக்ட் பர்சன். புரிஞ்சவங்களுக்காக நான் ஹாப்பி. இன்கேஸ் புரியலனா, யூ வில் ஹாவ் an ஐடியா இன்னைக்கான எபிசோட்ல. என்ன பண்ணாலும் தப்பா அப்படின்னு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃபைனலி ஒரு லெசன் அண்ட் ரியலைசேஷனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கம், லெட்ஸ் ஹாவ் அ காஃபி அண்ட் ஹியர் டு மை குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி பார்த்தலாமா? நம்ம ஹீரோயின் லவ் பண்ணப்போ as per the society அவளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி லவ்னா சாக்ரிஃபைஸ், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்பி அவளே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டான். அவளோட கனவு, ஆசை, உணர்ச்சி எல்லாமே அந்த பார்ட்னரோட ஹாப்பினஸ்னு வாழ்ந்தா. அப்ப அவளுக்கு எல்லாமே ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை மூமெண்டா தான் இருக்கு. பட் காலப்போக்குல சிலந்தி வலையில மாட்டின தவிக்கிற மாதிரி அவ தவிக்கிறா, ஃபீல் பண்றாங்க. யோசிக்கும் போது அவ ஒரு மாதிரி பயப்படுறா. சோ அந்த பார்ட்னர் கிட்ட அந்த பயத்தை கன்வே பண்றா. அவ ஆசை, கனவு, அவளோட ஃப்ரீடம் இதையுமே அந்த பார்ட்னர் ஸ்டாப் பண்ணல. பட் இதெல்லாம் சொல்லும் போது அவன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறான். அண்ட் அந்த அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் அதை மூவ் ஆன் பண்றப்போ அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவளோட ஃப்ரீடம் அவனுக்கு சரிட்டே ஆகல. என்ன சொன்னாலும் இவ்வளோ நாள் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டின இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு விஷயம் செட் ஆகலன்னும் போது கொஸ்டின் கேக்குறான். அவனோட ஈகோ அங்க ஹர்ட் ஆகுது, டச் ஆகுது. அதனால அவன் அங்க சண்டை போடுறான். அப்பயும் நம்ம ஹீரோயின் என்னமோ அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அவளால முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாதான். பட் எல்லா நாளும் மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றது தானே அவ அந்த பார்ட்னர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. அப்போ அவளை கஷ்டப்படுத்திக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற இடத்துல அவ வெளிக்காட்டுறா. பட் நம்ம ஹீரோ கோவம் தான் பண்றாரு. அப்போ இதுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்னர் கிட்ட பேச போறா.
நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மட்டுமே இருன்னு சொல்லல, பட் என்னையும் புரிஞ்சுக்கோ, என்னால மாஸ்க் போட்டுனே வாழ முடியல அப்படின்னு. அதுக்கு பார்ட்னர் சொல்றாரு, என்ன சும்மா மாஸ்க் மாஸ்க்னு நான் உன்னை அடிமைப்படுத்த மாதிரி பேசுற அப்படின்னு. ஒரு சண்டை அங்கேயும் வருது. அவனோட ஈகோ பயங்கரமா அங்க ட்ரிகர் ஆகுது. சோ இதே மாதிரி போயிட்டு இருக்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ல அட் லாஸ்ட் தே ஆர் எண்டிங் தேர் ரிலேஷன்ஷிப். அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. உனக்காக தானே நான் எல்லாமே பண்ணேன், பட் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு உனக்கு தோணலல்ல, உனக்கு நீ முக்கியம் அப்படிதானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து கதறி அழறா. கேட்டுட்டு அவ கிளம்பிடுறா. அவளால சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வர முடியல. பட் ஸ்டில் அவ இதே ட்ரமடைஸ்டா இருக்க. அவ யோசிக்கிறா, இனிமேலு எனக்கும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட், என் செல்ஃப் லவ் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்ட்டு. சோ கஷ்டப்பட்டு ஹீலாகி வெளில வரா. இயர்ஸ் லேட்டர் she is committed to a new relationship. அந்த ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னர் அவரோட ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி எதையுமே ஹர்ட் பண்ணல, கஷ்டப்படுத்தல. அவங்க மாஸ்க் போட்டுட்டு இல்ல, எல்லாமே இட்ஸ் பீன் ஃபைன். ஆனா எப்படி நம்ம ஹீரோயின் மாஸ்க் போடாம இருக்காளோ அதே மாதிரி அந்த பார்ட்னரும் மாஸ்க் போடாம தானே வாழணும். அவனோட நெசசிட்டியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, தேவைக்கு நம்ம ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் இல்லையா. she was there in her first relationship, பட் அவ என்ன சபதோன்ற மாதிரி உனத்தை எடுத்துட்டு வந்தால, நானா தான் வாழுவேன், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ப்ரியாரிட்டி இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு. அதனால அவ என்ன பண்றா, ஒரு தேவைக்கேற்ப இருக்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண ரெடி இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாரா இருக்கவே மாட்டேன்றா, சண்டை போடுறா. நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு அது பிடிக்கல. அவளால முடிஞ்சாலும் அவ பண்றதுக்கு ரெடி இல்ல, பிகாஸ் அவ அந்த செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு இதுவை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கா. சோ எப்படி அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினால மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியும், அகேன் இந்த இடத்துல அந்த பார்ட்னராலையும் மாஸ்க் போட்டுட்டு வாழ முடியல. கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவோ, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவோ முடியாத ஒரு பொண்ணு கூட அவனால இருக்க முடியல. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், பட் he cannot able to proceed her. So நிறைய சண்டை, மிஸ்கம்யூனிகேஷன், and again it's leading to a breakup. இப்படி அடி மேல அடி அப்படின்ற மாதிரி she is getting frustrated. புலம்புறா, கத்துறா, கடவுளே அப்படின்னு கடவுளை ஒரு 10,000 கொஸ்டின் கேக்குறான். நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் தப்பு, என் செல்ஃப் லவ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாலும் தப்பு, அண்ட் இப்படி லைனா லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இப்போ நான் என் பியூரிட்டிய கூட மிஸ் பண்ணிட்டேனே. நான் எனக்கானவனுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படிதான் இருந்தேன். பட் இப்போ என் பியூரிட்டியே என்கிட்ட இல்லையா. ஐ எம் மிஸ்ஸிங் மை ஓல்ட் செல்ஃப். நான் யாரையும் ஏமாத்தலனாலும் இன்னொருத்தன் இத ஒரு கொஸ்டினா தானே என்ன கேட்பான். அண்ட் என்னால இப்ப எதையுமே மாத்த முடியாது. இப்ப என்னோட லைஃப் என்ன, நான் யார நம்புறவங்க யார் என்ன புரிஞ்சுப்பா, என்ன அக்செப்ட் பண்ணிப்பா, என் ட்ராமாஸ் எல்லாம் தாண்டி, என் பாஸ்ட தாண்டி யாரு என்ன அவங்களோட வாழ்க்கையில என்ன ஏத்துப்பா, அவங்கள நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழுவேன், அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா, என்ன கொஸ்டின் பண்ணுவாங்களா, கொஸ்டின் பண்ணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா, இல்ல என் செல்ஃப் லவ் நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமா, அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் என்னோட பாஸ்டுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம தப்புன்னு கை காமிச்சிட்டு போயிடுவாங்களா. இப்படி அவ கொஸ்டின் அப்படியே மொத்தமா உடைஞ்சு போய் கேக்குறா. அவ்வளோ கொஸ்டின் கேக்குறால, அவளுக்கு யூனிவர்ஸ் ரிப்ளை பண்ணிதானே ஆகணும்.
ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள நீ போறேன்னா நீ ஹீல் ஆகல. பட் நீ எப்போ கொஸ்டின் கேக்குறியோ அப்பதான் உனக்கான ஆன்சர் உன்கிட்ட வரும். ஸோ த ஹீலிங் பார்ட் ஆஃப் லேர்னிங் லெசன் அப்படின்ற ஒரு பீரியட்ல நீ இருக்கேன்னா, நீ ரோட்ல போற ஒரு சின்ன விஷயத்த பார்த்து கூட உன்னோட கொஸ்டினுக்கான ஆன்சரை நீ கண்டுபிடிக்கிற இடத்துல இருப்ப. ஏன்னா நீ அப்பதான் கொஸ்டின் கேட்டு இருக்க. அதனால உனக்கு அந்த லெசன் கிடைக்கும். கண்டிப்பா யூனிவர்ஸ் உனக்கு கிடைக்கும். அப்படி அவ பார்த்த சின்ன சின்ன சீரியல்ல இருந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய புக்கோட லெசன்ஸ்ல இருந்து அவ நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவளுக்கு கிடைக்கிற லெசன் மூலியமா அவ சில விஷயங்களை ரியலைஸ் பண்றா. அவளோட லைஃபோட லெசனை லேர்ன் பண்றா. So at last she is getting a realization and a beautiful lesson for all her questions. இப்போ நம்ம ஹீரோயினோட ரியலைசேஷன் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. தி ரியலைசேஷன் பார்ட். அவர் லைஃப்ஸ் பிக்கெஸ்ட் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஆனா அவர் லைஃப்ஸ் பிக்கெஸ்ட் பர்பஸ் இஸ் டு ஃப்ரீ அவர் சோல். இது நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில பேருக்கு புரியாம இருக்கலாம். இதுக்கான ஒரு ஃபுல் எபிசோடாவே ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் இன்னொரு நாள் போடுறேன். பட் டுடே டு கம்ப்ளீட் அவர் ஹீரோயின் ஸ்டோரி, ஒரு சின்ன ஓவர்வியூவோட அவளோட ரியலைசேஷன் என்ன அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஸோ அவர் லைஃப்ஸ் பிக்கெஸ்ட் பர்பஸ் இஸ் டு ஃப்ரீ அவர் சோல். உங்க சோல் ஃப்ரீ ஆகுற வரைக்கும் ஓல்டு பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும். லெசன்ஸ் திரும்ப திரும்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்தும். நீ எதுல ஓவர் கான்சென்ட்ரேட் பண்றியோ, உன்னோட எனர்ஜிய இன்வெஸ்ட் பண்றியோ, ஃபோக்கஸ் பண்றியோ, அது மூலியமா தான் உனக்கான லெசன் உனக்கு திருப்பி திருப்பி வரும். ஆஸ் பர் நம்ம ஹீரோயின், அவ லவ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணா. சோ அவளுக்கு லவ் மூலியமாவே அகைன் அண்ட் அகைன் சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி. சோ அத பேஸ் பண்ணியே உனக்கு யூனிவர்ஸ் லெசனை கத்து கொடுக்கும். ஆனா ஒன்ஸ் உன்னோட டீச்சிங், உன்னோட லேர்னிங்ஸ் நீ புரிஞ்சுக்கிட்ட, ரியலைஸ் பண்ணிக்கிட்டன்றப்போ நீ அழகா ஷேப் ஆயிடுவ, அழகா புரிஞ்சுப்ப, உன் லைஃப வாழ ஆரம்பிப்ப. பிகாஸ் அப்போ உன்னோட பேட்டர்ன் பிரேக் ஆகிடும். அப்பதான் உண்மையான வாழ்க்கைய நீ வாழ ஆரம்பிப்ப. சோ நம்ம ஹீரோயின் கேட்டா, நான் லவ் பண்ணிட்டே இருக்கேன், ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், அது என்னோட பியூரிட்டிய பிரேக் பண்ணதே அப்படின்னு. நீ லவ் பண்றதும் தப்பில்ல, ரொமான்ஸ் பண்றது கூட தப்பில்ல. ஃபெயில் ஆனாலும், ஹார்ட் பிரேக் வந்தாலோ, நீ உன்னை மிஸ் பண்ணாலோ அது வேஸ்ட் இல்ல. பிகாஸ் இட்ஸ் a ஜர்னி. எல்லாமே ஒரு மினி டீச்சர் தான் உன்னோட வாழ்க்கைக்கு. நீ 10 பேரை லவ் பண்ணிட்டு 11ஆவதா ஒருத்தரை லவ் பண்ண ஆசைப்பட்டாலும் உனக்கு கில்ட் வேண்டாம். அந்த 10 பேரும் உன்னோட லைஃபோட கார்மிக் பர்சன் தான். They have came to your life to free your soul, to learn you the lesson. So அவங்க உன் வாழ்க்கையில லைஃப் கொடுக்க வரல. They are not here to give you life. They are here to teach you life. உன்னோட மனசாட்சிக்கு உண்மையா நீ இன்னொரு லைஃப்ல ஸ்டெப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா அது கண்டிப்பா அடுத்த வாட்டியும் கரெக்ட் தான். பட் அந்த லெசனோட, அந்த லேர்னிங்ஸோட நீ போ. அந்த மிஸ்டேக்க திருப்பியும் பண்ணாத. அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க, உனக்கு அதுல பாஸ் வேணும் அப்படின்னாலும், பிரேக்கப் வேணும் அப்படின்னாலும் நீ தாராளமா பாஸ் பண்ணலாம். பட் சாய்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த சாய்ஸ்ல முக்கியமானது நீ ராவா, ரியலா உன் சோல் ஃப்ரீ ஆகுற மாதிரி சூஸ் பண்றியா அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இததான் அவ புரிஞ்சுக்கிட்டா. சோ லைஃப்ல சாப்டர்ஸ் வரும், சில சாப்டர்ஸ் க்ளோஸ் ஆகும், சில சாப்டர்ஸ் கண்டினியூ ஆகும். பட் இம்பார்ட்டன்ட் என்ன, நீ அதுல ஃபுல்ஃபில்லா வாழறியா அப்படின்றதுதான். நம்ம சக்சஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டாடுறோம் இல்லையா, அதுல அச்சீவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அந்த சக்சஸ் அவங்களுக்கு பிலாங்கிங்ஸா இருக்கலாம். ஆனா லைஃபோட ரியல் மீனிங்கையும் குட்டி குட்டி மொமெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத உண்மையா அந்த மீனிங்கோட வாழறாங்க தெரியுமா, அவங்கதான்
ஃபுல் லைஃப் மீனிங்ஃபுல்லா வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். சோ லெசன்ஸையும் ரியலைசேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு உன் லைஃப என்னைக்கு நீ டீப்பா ஃபுல்ஃபில்லா வாழறியோ அந்த வாழ்க்கையே போதுமானது. நீ இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்த, உன்னோட பாஸ்ட் ட்ராமாஸ் என்ன, ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன், நீ இன்னொருத்தனை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான், இன்னொருத்தவன் எப்படி புரிஞ்சுப்பான் அப்படின்றதே உனக்கு தேவையில்ல. அவன் உன கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பான். நம்ம தலைவரே பாடியிருக்காரு, வாழ்க்கையே வாழத்தானே வா என் கண்ணி, வாழ்ந்துதான் பார்ப்போமா வானவில் கோர்ப்போமா. சோ வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கைன்றது வாழறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு பாஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த பாஸ்டுக்கு நினைச்சு என்னைக்குமே நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க, நீங்க உங்களுக்காக வாழுங்க. ஆனா அதுல மத்தவங்களை என்னைக்குமே கஷ்டப்படுத்தாதீங்க. பேக் டு த இன்ட்ரோ கொஸ்டின். இவ்வளவு சொல்ற. சோ மேரேஜுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அதை நான் கிளாரிட்டியா சொல்லணும் அப்படின்னா மேரேஜ்க்கு ஒரு நீடே இல்லை. உண்மையா சொல்லணும்னா லைஃப்ல எதுவுமே நம்மளுக்கு ஒரு ட்ரூ நீடே இல்லை. கேரியர், மணி, ஸ்டேட்டஸ், சொசைட்டி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் தான். The only thing we deeply need is ourselves. லவ்னா நீ உன்னை லூஸ் பண்றது, லூசிங் யோர் செல்ஃப் அப்படின்றதே கிடையாது. லவ்னா as I said above, ராவா ரியலா இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் அந்த இடத்துல நீ லவ்டா இருப்ப. உன்னை ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. உன்னை நீ எப்படி இருக்கியோ அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு உன்னை சந்தோஷமா பார்த்துப்பாங்க. அதுதான் லவ். சோ ரிலேஷன்ஷிப்க்கு தேவை என்ன, அதோட நீட் என்ன அப்படின்னு கேட்டா there is no need, there is no perfection, there is nothing on perfection. பட் எவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் ரெண்டு பேரு அவங்களோட ஸ்பேஸ கொடுத்து அவங்களோட இண்டிவிஜுவலிட்டிய ப்ரியாரிட்டைஸ் பண்ணி they live together, they bloom together, still they grow. இதுதான் உண்மையான லவ்க்கான, மேரேஜ்க்கான ஒரு நீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கியூட்டஸ்ட் ஆன்சர், தி மீனிங்ஃபுல் ஆன்சர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் எங்க நீயா உனக்கான வாழ்க்கைய வாழறியோ அதே இடத்துல அவனுக்கான வாழ்க்கைய வாழ்வான். ஆனா ரெண்டு பேருமே அழகா அங்க மலர்ந்து வாழ்வீங்க. அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஓகே, நம்ம குட்டி ஸ்டோரி முடிச்சாச்சு. அதுக்கு ரியலைசேஷன் பார்த்தாச்சு. ஒரு குட்டியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாட்டு, மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங் அப்படின்றத பார்த்துடலாமா? சோ நம்ம பார்த்தோம், நீ உன்னோட ராரியர் அண்ட் உனக்கு கனெக்ட் ஆகுற அந்த இடத்துல உண்மையா நீயா இருக்கிறது தான் உன்னோட லைஃப்கான ஒரு தேடல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் இந்த காலத்துல எல்லாமே என்ன தெரியுமா பண்றாங்க, எனக்கு நான் தான் முக்கியம், எனக்கு என் செல்ஃப் லவ் தான் முக்கியம், எனக்கு என் செல்ஃப் ப்ரியாரிட்டி தான் முக்கியம், நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படி இப்படி என்னோட மீ டைம் அப்படின்னு சொல்லி அத ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணி அவங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தையே மறக்கடிச்சுட்டாங்க. நம்ம இந்த இன்ஸ்டாலெல்லாம் பாக்குற மாதிரி செல்ஃப் லவ், செல்ஃப் ப்ரியாரிட்டி, உங்களோட மீ டைம், நீங்களா இருங்க. கரெக்ட் தான், நானும் அதை தான் சொன்னேன், நீங்களா இருங்க, அதுல என்னைக்குமே மாற்றம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது தப்பு இல்ல. நீங்க மத்தவங்களுக்காக இருக்கிறன்ற பேர்ல உங்களை மொத்தமா நீங்க அழிச்சிக்காம இருங்க, அது கரெக்ட். ஆனா அதுக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்காம நீங்க மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறது கரெக்டா? இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பு இல்ல. ஃபிட் இஸ் அந்த பர்சனோட ட்ரீம், அச்சீவ்மெண்ட், growth, அதுல உனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அப்போ நீ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது தப்பே இல்லையே. யோசிச்சு பாருங்க, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு அவன் அடிக்கிறான், டார்ச்சர் பண்றானா, நீ கத்து திட்டு திருப்பி அவனை அடி, தப்பு கிடையாது.
பட் என் செல்ஃப் லவ் தான் முக்கியம். ஐ ஆம் தி டேட், லிட்டில் பிரின்ஸ், நான் ஏன் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு எல்லா நாளுமே அவனை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாம போனா, அவனோட செல்ஃப் லவ், அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவனோட செல்ஃப் பியூரிட்டி அங்க எங்க போகுது? அப்ப அவனும் திருப்பி கத்துறதுல தப்பு என்ன இருக்கு? இது நீங்க என்னைக்கு அது யோசித்து பாத்தீங்களா? ஈகோக்காக செல்ஃப் லவ் அப்படின்னு சண்டை போடுறத விடு. சோ லைஃப்ல செல்ஃப் லவ், காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ் தான். உன்னை ஒருத்தன் நீ நல்லா படிச்சிருக்கன்னு தெரிஞ்சும் நீ வேலைக்கு போக கூடாது, அடிமையா வீட்டுல பாத்திரம் கழுவு, துணி தோய் அப்படின்னு உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா, அவனுக்கு எதிரா நீ குரல் கொடுக்கறது என்னைக்குமே தப்பு கிடையாது. உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், பிரியாரிட்டி எல்லாம் அப்படின்னு யோசிச்சு அங்க நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மாஸ்க் போடணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நீ தாராளமா கத்தலாம், உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கேட்கலாம். இதுவே அவன் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலைக்கு போ, சம்பாதி, உன்னோட நீயா இருக்க, உனக்கான ஸ்பேஸ குடுக்கறான். அப்படி குடுக்கற இடத்துல ஒரு நாள் நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் தி டேட், லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ட்டு அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு உன் ஈகோவை சுமக்கிற தெரியுமா? அது தப்புதான். ஐயோ, நான் இந்த வேலை எல்லாம் பாக்குறவன், நான் எப்படி வந்து கழுவுவேன், நான் எப்படி துணி மடிப்பேன், நான் எப்படி பாத்திரம் கழுவுவேன், நான் எப்படி சமைப்பேன்? உன்னோட ரெக்குவயர்மெண்ட், உன்னோட நெசசிட்டியை நீ தானே பண்ணி ஆகணும், வேற யாரு பண்ணுவா? இட் இஸ் நாட் அபவுட் சாக்ரிஃபைஸ் ஹியர் அட் ஆல். இட் இஸ் அபவுட் த ரெக்குவயர்மெண்ட், நெசசிட்டி ஆஃப் யுவர் லைஃப். இதை என்னைக்கு யார் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். பண்றது என்னைக்குமே தப்பு இல்ல. உன் ஹாப்பினஸ்க்கு அவன் சாக்ரிஃபைஸ் பண்றதும் தப்பு இல்ல. தெரியாத பார்ட்னர் கூட நீ மாஸ்க் போட்டுன்னு உன் ஹாப்பினஸை இழந்து வாழறது மட்டுமே தப்பு. சோ செல்ஃப் லவ் அப்படின்றது ஒரு அழகான பேலன்ஸ் நம்ம பார்ட்னர் கிட்ட கிரியேட் பண்ணிக்கும் போதே நம்மளுக்கு கிடைச்சிரும். So this is what I wanted to say. So finally நம்ம ஹீரோயின் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்குது. She learned her lesson. அவ ரியலைசேஷன் அவளோட லெசன்ல இருந்து நிறைய வருது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், பிரியாரிட்டி, லவ், இது அளவுக்கு மீறி நீ அத சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னா அதுவும் தப்பு. சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி நீ உன்னையே அழிச்சுக்கிறதும் தப்பு. லைஃப்ல பேலன்ஸ் தான் தேவை. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். உன்னோட ஓன் ஸ்பேஸ நீ ஓனா கிரியேட் பண்ணி அந்த இடத்துலயும் யூ ஜஸ்ட் மேக் யூ பிளாசம். நீ மட்டும் இல்ல, உனக்கு சுத்தி இருக்க இடத்துலயுமே. சோ அப்படி எந்த இடத்துல நீயா இருந்து பிளாசம் ஆகுறியோ அந்த இடத்துல தேவை லவ், இன்ட்ரெஸ்ட், பட்டர்ஃப்ளை மொமெண்ட்டை தாண்டி எந்த இடத்துல நீ அப்படி இருப்பேன்னா பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் போதுதான். சோ தி செகண்ட் திங் இஸ் திஸ். ரேஸ் மாதிரி வாழ்க்கைய ஓடி வாழாம அதுல என்ன கிடைக்க போகுது? பட் நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு மொமெண்ட்டையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகா அனுபவிச்சு அந்த கிடைக்கிற அந்த குட்டி குட்டி மொமெண்ட ரசிச்சு வாழறது தானே வாழ்க்கை. சோ லைஃப் இஸ் மென்ட் டு பி லிவ்ட். இதுதான் தேர்ட். இப்படி பேலன்ஸ், பீஸ், லிவிங் த மொமெண்ட், இதுதான் முக்கியம். அதுலதான் உன்னோட ஒரிஜினல் சோல் ஃப்ரீ ஆகும். பிகாஸ் த ரியல் டியூட்டி அண்ட் த ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் பர்பஸ் இன் திஸ் லைஃப் is to free your soul. இப்படி இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இவனுக்கானவனையும் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. அண்ட் தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சு நம்ம சொல்ல போல the universe ரொம்ப வாஸ்ட். பட் உன்னோட பர்பஸ் இந்த லைஃப் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும்.
பட் அது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிகாஸ் அது பர்பஸ் இல்லையா? பட் தெரியற அன்னைக்கு கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ. பட் இட் வில் பி வெரி காஸ்ட்லி. சோ அவ யோசிக்கிறா, அவனுக்கானவன் அவ யோசிக்கிறா தெரியுமா ஒருத்தனை, த ஒரிஜினல் ஹீரோ ஆஃப் அ ஸ்டோரி. அவனை மைட் பி நான் லவ் பண்ணாம இருக்கலாம், எனக்கு அவங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், பட்டர்ஃப்ளை மொமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் த யூனிவர்ஸோட கோர் திங் நம்ம பார்த்தது என்ன? பேலன்ஸ், பீஸ்ஃபுல்னஸ், லிவிங் த மொமெண்ட். இதே என்கிட்ட இருக்கே உன் கூட இருக்கும் போது, அதே மாதிரி உனக்கும் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் நீ எவ்வளவு பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும், பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் அந்த இடத்துல சந்தோஷமா தான் இருக்கேன். அதே மாதிரி நான் எந்த இடத்துல எப்படி கத்தினாலும் எப்படி திட்டினாலும் அந்த இடத்துல நீ சந்தோஷமா தானே இருக்க. ஐ மீன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறல்ல. இதை தவிர வாழ்க்கையில வாழறதுக்கு வேற என்ன தேவை? இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி ஜாதி, மதம், நிறம், மணி, ஈவன் த கமிட்மெண்ட், இது எல்லாமே மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. பட் த கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் அட் ஆல் திஸ். அப்படிப்பட்ட அந்த லவ் இன்ட்ரெஸ்ட், இந்த சொசைட்டி, இது எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகாம இருக்கலாம். பட் இந்த ஒரிஜினல் திங் ஆஃப் த கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, கோர் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சிக்க கூடிய விஷயம், அது செட் ஆகுது இல்ல. அப்போ ஏன் இது நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம சேர்ந்து வாழக்கூடாது? நான் காதலிக்கிறேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடவோ, அழவோ, என்ன நான் கஷ்டப்படுத்திக்கவோ, உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணவோ எதுக்குமே நான் வரல. இது லைஃபோட ஒரு கோர் விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றப்போ அந்த உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு உணர்வா என் முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. சோ அந்த உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு உணர்வா இருக்க அந்த உருவத்தை நான் ஏன் என் வாழ்க்கை முழுக்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா எனக்கு தோணுது. அப்படின்றத நம்ம ஹீரோயின் ஒரு கற்பனை ஒண்ணு யோசிக்கிறான். சோ அவளோட அந்த தாட்ஸ அவ ஷேர் பண்ண முடிவு பண்றான் நம்ம ஹீரோ கிட்ட. இன்கேஸ் ஹீரோயின் சொன்ன பிறகு ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு ரியலைசேஷனா இல்லாம இருக்கலாம். அதனால அவன் நோனும் சொல்லலாம். அப்படி இன்கேஸ் ஹீரோ நோனு சொன்னாலும் அந்த இடத்துல எந்த வகையான கில்ட், எந்த வகையான பெயின், எந்த வகையான கஷ்டமும் இல்லாம அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அழகா, ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப பேலன்ஸ்டா தான் போகும். ஏன்னா அந்த உணர்ச்சிகளை தரக்கூடிய உணர்வுக்கான உருவம் அவங்க ரெண்டு பேரோட உருவம். சோ ஹீரோக்கு ஹீரோயின், ஹீரோயினுக்கு ஹீரோவா இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் அழகாதான் இருக்கும். அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. அந்த ட்ரூத்தை தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, ஹீரோ கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ அப்படி ஒரு அழகான கதை கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நம்மளும் ஒரு பிரேயரை போட்டுட்டு இந்த கதைய நம்ம இந்த எபிசோட் மூலமா முடிச்சுக்கலாம். என்னடா கதையை முடிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அது அவங்களோட கதை. சோ அந்த கதையோட ஒரு என் பார்ட் என்ன, டிசிஷன் என்ன, அது எப்படி முடிஞ்சதுன்னு நான் சொல்ல எனக்கு மனசு வரல. அது அவங்களே அவங்களோட கதைய, அவங்களோட ஃப்ரீடம் ஏத்த மாதிரி அவங்க எழுதிக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஒரே ஒரு வரிய மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது அந்த வரி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரிதம் ஆஃப் லைஃப் நீ நீயாக நான் நானாக தினம்தோறும் சேர்ந்து ஊர்வலமாக கொண்டாடலாமா என்னவனே. This is what the மெய்யான இன்பம் மூமெண்ட். ஆமால, பியூட்டிஃபுல் மூமெண்ட்.
ஸோ இந்த பியூட்டிஃபுல் மொமெண்டோட இந்த எபிசோட நான் ஓவர் பண்றேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் அழகான பியூட்டிஃபுல் எபிசோட கேட்க ஸ்டே டியூன் டு மெய்யான இன்பம் பாட்காஸ்ட். இது உங்க பிரியமானவளின் தனிமையை இனிமையாக்கும் நேரம்.